அஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இணைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள். ஓம் சரவணபவ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குரு பயிற்சி 2024. குரு பகவான் 1 மே அன்னைக்கு குரு பயிற்சி நடக்குது. இப்போ நம்ம கடகராசிக்கு இன்றைக்கி பதிவு பார்ப்போம். ஏற்கனவே மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிக்கும் ஏற்கனவே பதிவுகள் போட்டாச்சு. இன்றைக்கி 4வதாக கடகராசி. காலபுருஷனின் 4வது வீடு கடகம், சந்திரனின் ஆட்சி வீடு. சந்திரன்னாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேதிக் அஸ்ட்ராலஜியில் அம்மா தாயை குறிக்கும் கிரகம் சந்திரன். அவருடைய ராசி கடகராசி. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய்மை குணம் கொண்டவர்கள் இவங்க கடகராசி நண்பர்கள். அது எப்படின்னா எப்போதும் எல்லோரையும் ஒரு அனுசரித்து செல்லும் தன்மை கொண்ட இயற்கையாகவே கொண்ட நபர்கள் கடகராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கோச்சார நிலை பார்த்திங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 9ஆம் பாவத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராகு. என்கிற கடுமையான கோச்சார அமைப்பு தற்பொழுது கடகராசிக்கு இருக்குது. ஆல்ரெடி கடகராசியை அடித்து துவச்சி காய போட்டுருக்கார் சனி பகவான். தன்னோட 8ஆம் வீடான கும்பத்திலிருந்து மூலத்திரிகோணங்களோட மிக மிக வலுவான நிலையில் இருக்கார் சனி. அப்புறம் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து குரு உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி ராகு கொடுக்கும் நெகட்டிவ்களை ஓரளவு சமாளிக்கும் விதமாக அவருடைய பார்வை, அதாவது 3ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அதனுடைய 5ஆம் பார்வையால் தைரியம் வீரியம் ஸ்தானம் இருக்கும். அதனால் அவர் சமாளிக்கும் திறமையில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். அவ்வளோதானே ஒழிஞ்சு பெரிய அளவான மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. வருமானம் கொடுப்பார். ஆனால் வருமானத்தை நீங்கள் சிக்கனமான செலவு பண்ணி நீங்கள் அதை கொஞ்சம் சேவ் பண்ண பாருங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா சனியோட ஆதிக்கம் உங்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். ஏன்னா அஷ்டம சனிங்கிறது மிக கடுமையான அமைப்புங்க, எல்லோருக்கும் தெரியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த புனர்பூசம் இதில் ஒரு பாதம் இருக்குது. பாக்கி 3 பாதமும் இதில் இருக்கும், மிதுனத்தில். இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். அதனால் புனர்பூசம் கொஞ்சம் பரவாயில்லை. அடுத்து வருகின்ற பூசமும் ஆயில்யமும் மிக கடுமையான மன அழுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது, அவரவர் வயதுக்கு ஏற்றார் போல். அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்கார், அதாவது தேய்பறியாக இருக்காரா இல்லை வளர்பறியாக இருக்காரா என்கிற நிலைமையை பார்த்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த லாபஸ்தானத்தில் வரும் குருவால் வர்றது குரு வர்றது பயிற்சி ஆகிறது சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா பணத்தின் அதிபதி. அதனால் கண்டிப்பாக அந்த தாராளமான பண வரவு இருக்கும். ஆனால் அந்த பண வரவை நீங்கள் சிக்கனமாக செலவு பண்ணி அதை நீங்கள் சேமிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். குழந்தைகள் மீது இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக குறையும். சில பேர் குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. ஏன்னா 5ஆம் பாவகம் தான் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். நம்மளுடைய குலதெய்வம் குறிக்கிறது 5ஆம் பாவகம். ஏன்னா சனியும் பார்த்திங்கன்னா தன்னுடைய 10ஆம் பார்வையால் இது வரைக்கும் 5ஆம் இடத்தை பார்த்தாரு. குழந்தைகள் மூலமாக இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் குறையும். அவங்களுடைய உயர்கல்வி படிப்புலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் குரு 9ஆம் பார்வையால் ராசிக்கு 7ஆம் பாவகத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் ரொம்பலாம் குறையது வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் குறையும். ஏன்னா இது கணவன் குறிக்கும் பாவகம், மனைவியை குறிக்கும் பாவகம் 7ஆம் பாவகம். நீங்கள் கடகராசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த லக்னம் வேண்டுமானாலும் இருங்க. எந்த லக்னத்துக்கு இந்த கடகம் வீடு என்ன ஆதிபத்தியம் பெற்றுள்ளதோ அந்த ஆதிபத்தியம் சார்ந்த நெகட்டிவ்களை சனி பகவான் கொடுப்பார். அதை ஓரளவு சமாளிக்கிற அளவாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. குரு பயிற்சி குரு லாபஸ்தானத்துக்கு வருவது மிகச் சிறப்பான அமைப்பு, எல்லா ராசிக்கும் உண்டு. ஆனால் உங்களுக்கு ஏன் அது ரொம்ப வேலை செய்யாது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதால அது ஓரளவு பாசிட்டிவ் தன்மை கொடுக்காத மாரி இருக்கும், அவ்வளோதான். இந்த நிலை இந்த வருடம் இறுதி வரைக்குமே உண்டு. அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிக அருமையான படிப்படியான மாற்றங்கள் கடகராசிக்கு கண்டிப்பாக உண்டு. அதுவரை கொஞ்சம் சாதகமற்ற கோச்சார நிலை தான் தற்பொழுது கடகராசிக்கு இருக்குது. லாபஸ்தானத்தில் வர குருவால் சனி ராகு தரும் நெகட்டிவ்
தன்மைகளை குறைக்கும் தன்மையாக இந்த குரு பெயர்ச்சி கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.